Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா problem solving in Python programming GE3171ல exercise number 3 தான் பார்க்க போறோம். So இது நீங்க lab exerciseல நீங்க ரெக்கார்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா 3A, 3B, 3C இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. So இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா exercise சேர்த்து மொத்தமா கொடுக்க போறோம். ஓகேவா? I mean 3யோட exercise ஃபுல்லா. So அதோட Python program algorithm எல்லாம் within one shotல நம்ம கொடுக்க போறோம். Okay, right. So என்ன topic அப்படின்னா scientific problems using conditionals and iterative looping. So conditionals and iterative loopings என்னது நமக்கு for loop. So இந்த மாதிரி எல்லாமே நம்ம போடுவோம் அந்த iterations எல்லாம். So அதுதான் number seriesல போடணுமா, number patternsல எழுதணுமா, then pyramid pattern. So number series அப்படிங்கும்போது நமக்கு ஒரு number series இருக்கும். நம்பர் பேட்டர்னா அது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு அந்த ரைட் சைடில் வருமா இல்லை அது சென்டர் மீடியேட்டராக வருமா இல்லை ரைட் சைடில் வருமா ஸோ இந்த மாதிரி உண்டு. தென் பிரமிட் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எய்ம் டு சால்வ் சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸ் யூசிங் கண்டிஷனலும் ஐட்ரேட்டிவ் லூப்பிங்ஸ் எழுதணும். சச்சஸ் என்ன இதெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஜென்ரேட்டிங் ஏ நம்பர் சீரீஸ், தென் 2B நம்பர் பேட்டர்ன்ஸ், 2C பிரமிட் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ அதோட அல்காரிதம் பார்த்தீங்கன்னா first number series எழுதிப்போம். So அந்த number seriesக்கு நான் எடுத்துக்கிறது Fibonacci sequence. Okay, so Fibonacci sequence அப்படின்னா நமக்கு எப்படி போடுவோம், இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வரும். So 0 plus 1 1, 1 plus 1 2, 1 plus 2 3, 2 plus 3 5 இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த சீரீஸ் ஆட் பண்ணிட்டே போவோமா. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்குறோம். ஓகேவா? So firstல input the number of terms n. என்னோட input வந்து n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். Then அந்த initialize the first two terms. First ரெண்டு terms நம்ம எடுத்துக்கணும். அப்ப 0 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோமா, so அந்த values தான் எடுத்துருக்கோம். Then use a loop to generate the sequence. நம்ம வந்து sequence generate பண்ணணும். Okay, so அந்த sequence generate பண்றதுக்கு தான் current term என்னது, அதுக்கு update values. அப்ப நான் aக்கு 0வும் bக்கு 1ம் எடுத்துருக்கிறோமா, so அப்ப எதை பண்ணணும் அப்படின்னா next termக்கு a plus b ஆட் பண்ணணும். இப்போ 0 1 0 plus 1 வந்து அடுத்த சீரிஸ் என்ன வரும், 1ன்னு வரும். அதுக்கு அடுத்ததுல அந்த லாஸ்ட் ரெண்டு, அப்போ 1 plus 2 சரி 1 plus 1 அப்போ 2 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா ஆட் பண்ணி போடுவோமா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டேர்முக்கு நான் a plus bன்னு எடுத்துக்கிறேன். தென் a equal to b and b equal to next term. அப்போ a equal to bனா நமக்கு 1 இருக்கும், b equal to next termனா அங்கேயும் நமக்கு 1 இருக்கும். ஸோ 1 plus 1 2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் அல்காரிதம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பேட்டர்ன்ஸ். நம்பர் பேட்டர்ன்ஸ்ல ட்ரையாங்குலர் பேட்டர்ன் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கிறேன் பாருங்க, ஒரு ரோஸையும் நம்ம பண்ணணும். ஸோ இன்புட் த நம்பர் ஆஃப் ரோஸ் n, யூஸ் எ நெஸ்டட் லூப். நம்ம வந்து லூப்பிங் வந்து நெஸ்டடா யூஸ் பண்ண போறோம். ஸோ அவுட்டர் லூப் வந்து ரோஸ்க்கு வந்து 1 to n, இன்னர் லூப் வந்து நம்பர்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ரோவையும். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். நம்ம வந்து இன்க்ரீஸ் அந்த ஆர்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ரோவுக்கும். ஓகே, தென் தேர்ட் வந்து பிரமிட் பேட்டர்ன். ஸோ பிரமிட் பேட்டர்ன் அப்படிங்கும்போது ஜென்ரேட் அ ஸ்டார் பிரமிட். ஸோ அந்த ஸ்டாரை வச்சு நம்ம பிரமிட் வந்து மேக் பண்ண போறோம். அப்போ நம்ம இன்புட்ல என்ன எடுத்துப்போம், n சொல்லி எடுத்துப்போம். தென் யூஸ் அ நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப் எடுத்துக்க போறோம். இதுல அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ். ஸோ இந்த அவுட்டர் லூப் ஃபார் ரோஸ் வந்து என்ன இருக்கும், நமக்கு 1 to n அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னர் லூப் வந்து நம்ம அந்த ஸ்பேஸுக்கு எடுக்க போறோம், அதாவது டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் ஆர்டருக்கு எடுக்க போறோம். ஃபைனலா அந்த ஸ்பேசஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், ஃபாலோட் பை ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார்ஸை பொறுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3A பார்க்க போறோம். லைக் நம்பர் சீரீஸ்ல வந்து ஃபிபனாசி சீரீஸ் எடுத்திருக்கோம். ஸோ டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கிறேன். அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபிபனாசி சீரீஸ் ஆஃப் n. ஓகே, இங்க நீங்க ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும். பைத்தான் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து ஃபார் லூப்போ இஃப் கண்டிஷனோ இல்ல ஃபங்க்ஷனோ போட்டிருந்தோம்னா அட் த எண்ட் வந்து கோலன் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை அப்படின்னா நமக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். ஓகே, ரைட். ஸோ டெஃப் ஃபிபனாசி ஹைஃபன் சீரீஸ் ஆஃப் n அப்படி கொடுத்தோம்னா நம்ம என்ன சொன்னோம், a bன்னு சொல்லி எடுக்கணும்னு சொன்னோமா, aக்கு 0வும் bக்கு 1ம் எடுத்திருக்கிறேன். அடுத்து பிரிண்ட் ஃபிபனாசி சீரீஸ் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போறேன், ஃபார்ல அந்த ரேஞ்ச் இப்போ எத்தனை வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ n வேல்யூவை நான் கெட் பண்ணணும். அப்போ பிரிண்ட் a, end ஈக்குவல் டு end வந்து நமக்கு தெரியாது. ஸோ a, b ஈக்குவல் டு b, a plus b அந்த டெம்ப்ல ஒன்று வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த வேல்யூ
ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபிபனாசி சீரீஸ் ஆஃப் 10. இப்போ n வேல்யூ நான் 10 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 யா 10 வேல்யூஸ் நமக்கு இங்கே வந்திருக்குதா. ஸோ என்னோட சீரீஸ் வந்து 10 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ 10 இது போட்டு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஆட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ஓகே தென் செகண்ட் ஒன் நம்பர் பேட்டர்ன்ஸ். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் எடுத்துருக்கிறேன். அதாவது ரைட் சைட்ல இருந்து எனக்கு அப்படியே நம்பர் பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரைட் சைட்ல இப்படி ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அதே மாதிரி தான் ஒரு டெஃபினிஷன் லைக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லிட்டு அங்கே n எடுத்தோம், இங்கே நான் ரோஸ் எடுக்கிறேன் ஏன்னா எத்தனை ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு. தென் அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். தென் ஃபார் i இன் ரேஞ்ச் இனிஷியலாக எனக்கு என்னது 1. ஸோ அடுத்து ரோஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோனா அடுத்து 1 2, தேர்ட் ரோனா 1 2 3. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ரோஸ் ப்ளஸ் 1. தென் பிரிண்ட் டாட் ஜாயின் ஆர் ஸ்ட்ரிங் j ஃபார் j இன் ரேஞ்ச் 1, i plus 1. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஐயும் ஜேயும் கம்பேர் பண்ணி எனக்கு 1, i plus 1. ஸோ அப்போ ஐட்ரேஷன் வந்து எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக அந்த ஃபங்க்ஷனை நான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரைட் ட்ரையாங்கிள் ஆஃப் பேட்டர்ன். அப்போ 5 வரைக்கும் எனக்கு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 1 2, அடுத்து 1 2 3, 1 2 3 4, 1 2 3 4 5. ஸோ 5 வரைக்கும் எனக்கு சொல்லியிருந்தோமா. ஸோ தட்ஸ் ஆல் 2b. தென் 2c பார்த்தீங்கன்னா பிரமிட் பேட்டர்ன். ஸோ பிரமிட் பேட்டர்னில் டெஃப் பிரமிட் பேட்டர்ன் ஆஃப் ரோஸ். ஸோ என்னோட அந்த பிரமிடை எடுக்க போகிறேன். அதே மாதிரி பிரமிடை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பிரமிட் பேட்டர்ன். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. தென் ஃபார் i இன் ரேஞ்ச் 1, ரோஸ் ப்ளஸ் 1. அதே தான். பட் இங்கே நம்ம அங்கே வேல்யூஸ்க்கு பதிலாக அங்கே 1ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஸ்டார் வரணும், அதனால 1. அதே மாதிரி இங்கே ஸ்டாரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரோஸ் மைனஸ் i. ஸோ ஒரு இதுல எனக்கு ஐட்ரேஷனில் ஸ்டார் மென்ஷன் ஆகணும். ஸோ அப்போ என்னது ஃபைனலாக 5 வரைக்கும் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு இது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எனக்கு பிரமிடா கிடைக்கும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 3ABC. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் சீரீஸ் எப்படி இருக்கணும், செகண்ட் அது ஃபிபனாசி எடுத்திருந்தோம், செகண்ட் வந்து நம்பர் பேட்டர்ன். ஸோ அதுக்கு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் எடுத்திருந்தோம். தென் தேர்ட் வந்து பிரமிட் பேட்டர்ன்லேயே சீரீஸ் எடுத்திருக்கிறோம். ஓகே ஓகே guys, thank you, bye.